நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். Let's move over to the word of God. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். The book of Ezekiel chapter 36 verses 36. எவ்வளவு வேகமா சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு கடந்து போவோம். Let me move fast. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். I the Lord have spoken it and I will do it. ஆண்டவர் சொன்னது என்ன, ஆண்டவர் செய்கிறது என்ன? Words that the Lord has spoke and words that the Lord is doing. என்ன சொன்னார், என்ன செய்கிறார்? What he said and what he did. நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு வார்த்தைகள் உண்டு. Many occasions we ask a word to the Lord. சொன்னீங்களா ஆண்டவரே? Oh Lord, you said this. அதோட நிறுத்த மாட்டோம். We will not stop with that. இப்ப என்ன செய்துகிட்டு இருக்கீங்க ஆண்டவரே? Oh Lord, what are you doing now? இதான் நமக்குள்ள இருக்கிற பல கேள்விகள். This is what the questions we have. ஆண்டவர் என்ன சொன்னார், What the Lord said. அவர் என்ன செய்கிறார் என்பதை தான் இந்த எசேக்கியேல் தன்னுடைய தீர்க்கதரிசன ஆகமத்தில் அவர் எழுதி கொண்டு வர்றார். And what the Lord is doing, this word is in the book of prophetic book of Ezekiel, he is telling. அவர் சொன்னது என்ன? What he said? நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். It says that now I shall build up the desolate. பாழானதெல்லாம் பயிர் நிலமாக மாற்றப்படும். It says they planted, he'll plant up the desolate. நிர்மூலமானதை கட்டுகிறேன். He rebuilt the ruined places. பாழானது பயிர் நிலமாக மாறும். And the desolate shall be planted. இதைத்தான் எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்க வாசித்தாலும், When you read the book of Ezekiel chapter 17 verses 24, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. see what he says. கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்துவேன், And all the trees of the field shall know that I have brought down the high tree தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், and exalted the low tree, நான் பச்சையான மரத்தை பட்டு போக பண்ணி, dried up the green tree, பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும், and made the dry tree to flourish. வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். I the Lord have spoken it, have done it. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல்லு. சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். I the Lord have spoken and I have done. The God who has said will surely fulfill it and do it. நான் கர்த்தர். I am the Lord. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர். He is our God and our Lord. அவர் செய்கிற வேலை அதிசயமானது. The work what he does is wonderful. நம்முடைய ஆண்டவர் செய்கிற கிரியை அற்புதமானது. The God's work is marvelous. நிர்மூலமானதை அவர் கட்டுகிறாராம். He rebuilds the ruined places. விழுந்து போன கூடாரத்தை கட்டுகிறாராம். The God rebuilds the fallen tabernacle. பாழா போச்சு. It's desolate. இந்த நிலத்தில ஒண்ணும் பயிர் செய்ய முடியாது. This land is completely barren and we cannot bring any produce. இது வறண்ட இடம். It's a barren place. ஒரு போதும் இதற்கு ஒரு விளைச்சல் உண்டாகாது. And for this there be no produce. ஆனா நீ மனுஷன் அதை சொல்லலாம். Man can say this. இனி எழும்ப மாட்டான்னு மனுஷன் சொல்லலாம். Man can say he will not rise up again. இதுல ஒரு நன்மை உண்டாகாது என்று மனுஷன் சொல்லலாம். Man can say there will be no goodness in that. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாரு? What the God is, இந்த பாழா போனதையும், whatever is desolate, இந்த ஒண்ணுமில்லாம இடிஞ்சு கிடக்குது அதையும் தான் அவர் கையில் எடுக்கிறார். whatever is ruined places the Lord takes up in his hand. இடிஞ்சு கிடக்கிறத கையில் எடுத்து நான் கட்டுறேங்கறாரு. The Lord God says I shall rebuild the ruined place. ஒன்னு சொல்லட்டா, let me tell you something. சாதாரண ஒரு பிளாட்ல வந்து பில்டிங் கட்டறது ஈஸியா கட்டிரலாம். It's very easy to build up a house, a building in a normal land. நல்லா கவனிக்கணும். Pay attention. சாதாரணமான இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு வேலை வளர்ந்துகிட்டே போயிடும். A normal place your building can go up immediately. ஆனா கட்டடம் இருக்கிற இடத்துல அதை இடிச்சு அதை சரி பண்ணி பாழா போன அந்த இடத்தை அதை சரி பண்ணி அதை கட்டுறது என்று சொன்னால் அது ஆண்டவரால் தான் முடியும். But the place where you already have a building which has to be demolished, which has to be collapsed and cleared and rebuilt, it's possible only by the Lord. நான் கர்த்தர் என்று சொல்லுகிற ஆண்டவர் என்ன சொல்றார்? The Lord God who says I am the Lord. அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் அதிசயம் என்பது அவருடைய நாமம். Amongst many names, one of his name is he is wonderful. அதிசயமான தேவன். He is a wonderful God. அதனால நம்ம பாட்டு பாடுறோம். அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே, அதிசயமான தேவனே, ஆலோசனை தரும் கர்த்தரே,
கர்த்தர் அதிசயமான தேவன். This Lord is a God of wonder. அவர் அற்புதமான தேவன். He is a wonderful, miraculous நான் God. கர்த்தர். I am the Lord. இன்னைக்கு இந்த கன்வென்ஷன் நாளில உங்களோட கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன? Today in this convention day, what is the word the Lord speaks to உங்களுக்கு you? கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அல்ல. What is the word which the Lord gives to you? ஒன்றுமில்லாமல் நிர்மலமாயிச்சு. Everything has become ruined. நான் கட்டுவேங்கறார். He says, I shall rebuild it. கர்த்தர் சொல்றார் நான் கட்டுவேன். The Lord says, I shall rebuild it. பாழா போச்சு. It's become desolate. நான் உன்னை விளைய பண்ண போறேன். And I will plant it. இனி வளர மாட்டேன். Will not grow. நான் பச்சையா இருக்கிறத பட்டு போட வைப்பேன். I am green. I'll make it dry. ஆனா பட்டு போனதை நல்ல தழைக்க வைப்பேன். I'll make the dry to flourish up. ஒன்றுமில்ல. That is nothing. உயர்ந்து இருக்குது. It's exalted. அத தாழ்த்திடுவேன். I'll lower it down. தாழ்த்தி கிடக்கிறத உயர்த்திடுவேன். I'll lift up which is low. அதுதான் நம்முடைய ஆண்டவர். That is our God. அதுதான் சொல்றேன். அதுதான் நான் கர்த்தர். That's what the Lord says. I am the Lord. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். His name is the Lord. பக்கத்துல இருந்து உட்கார்றவங்கள கையை Hold பிடிச்சு your neighbor's hand சொல்லுங்க. and say, hold your neighbor's கையை hand. பிடிச்சு சொல்லுங்க. Hold your neighbor's hand. அவர் கர்த்தர். He is the Lord. அவருடைய நாமம் அதிசயமானது. His name is wonderful. சொன்னதை செய்வார். He who says will do it. அவங்கள பார்த்து சொல்லுங்க. Look at them and say, வாழ்க்கை பாழா போச்சா? is your life ruined? இடிக்கப்பட்டு போச்சா? Is it desolate? வியாதியில கஷ்டப்படுறியா? In disease? அவர் கர்த்தர். He is the Lord. மாற்ற போகிறார். He's going to change it. கன்வென்ஷனுக்கு பிறகு மாற்ற After போகிறார். convention is going to change. இன்னைக்கு காலையில ஒரு சகோதரி என்னோட பேசிக்கிட்டு இருந்தா. Today morning a sister was talking to me. நான் பரவாயில்ல சந்தோஷம் தான். It's அவங்க joy. என்கிட்ட போன்ல பேசுறாங்க. She was calling me, speaking me over phone. எங்க இருக்கீங்க பாஸ்டர்? இல்ல கோயம்பேடு மார்க்கெட்ல நிக்கிற. என்ன விஷயம் சொல்லுங்க. She asked, Pastor, where are you? I said, I'm in Coimbatore market. I said, what is that? Tell me. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். Before Christ and after Christ. அதே போல கன்வென்ஷனுக்கு முன் கன்வென்ஷனுக்கு பின்னாங்க. So she said, before convention, கன்வென்ஷனுக்கு after பிறகு convention. அற்புதம் நடக்க போகுது பாஸ்டர். Pastor, after convention is going to be miracles and wonders happening. காமு காப்பி. It says before Christ. அப்படி பேர் வைக்கலாம். என்ன அப்படி இருக்காது. ஆமா பாஸ்டர் நல்ல அடையாளம் தான், நல்ல வார்த்தை. So I said, clap your hands. கன்வென்ஷனுக்கு முன். Before convention. என்ன அப்படி பாக்குறீங்க? She's staring at me. உண்மைதானே? Is it true? கன்வென்ஷனுக்கு முன் இப்படி இருந்தே. So before convention it was like this. தெலுங்குகாரங்க சொல்றாங்க. Somebody said. நைஜீரியால இருந்து வந்த சகோதரர் சொல்றாரு. Brother from Nigeria says. கன்வென்ஷனுக்கு முன்னாடி காமு. Before convention. கன்வென்ஷனுக்கு பிறகு BC. காபி. After convention. AC. காஃபி. கன்வென்ஷனுக்கு பின். After convention. சுகமாயிருச்சு. It's healed. கன்வென்ஷனோட கர்த்தர் இந்த வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கிட்டார். Oh, by the convention God has changed my life. நீங்க எப்படி இருக்க போறீங்க இப்போ? How are you going to be now? நீ சாட்சி எல்லாம் அப்படிதான் வர போகுது. That's how the testimony is going to அடுத்த come. வாரம் அங்கங்க போகிற சபைகள் எல்லாம் நீங்க சொல்ல போறீங்க. Therefore every church is where you are going to go. சபைகள்ல போய் சொல்ல போறீங்க. You are going to go back to your church and say, காமூல அப்படி இருந்துச்சு, காபில இப்படி இருக்குது. Before convention it was like that. கன்வென்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். BC and AC. இப்போ இப்படி வந்துருச்சு. BC AC வந்துருச்சு. So before convention and after convention. ஹalleluya. Hallelujah. இப்போ கர்த்தர் மாற்றிட்டார். Lord has changed. கர்த்தர் இப்போ இந்த வாழ்க்கையில பெரிய மாறுதலை உண்டாக்கிட்டார். God has brought great change in my life. விசுவாசிக்கிறேன். I believe it. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். God is going to do great things. சபைகளில எழுப்புதலை உண்டாக்க போகிறார். There are going to be revivals in the churches. அவர் கர்த்தர். Because he is the Lord. மாறாதவர். He is unchanging. அவர் என்ன செய்கிறாரோ what he does, அவர் சொல்றாரு. He says, நான் சொல்றேன் அவன் செய்வேன்டா. He says, I say and I will do it. மேல உள்ள வசனங்கள் இருந்து வாசிங்கன்னா when you read the verses above, அந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு when you பாத்தீங்கன்னா, read from Ezekiel 36 from verses 26, ஏன்னா அவர் என்ன செய்து அப்படி செய்யறார் தெரியுமா? do you know what he does? உங்களுக்கு 3 காரியங்களை உங்களுக்குள்ள செய்யறாரு. He does 3 things in you. ஒரு புதிய மாற்றத்தை உண்டாக்குறாரு. He brings a new change. என்ன செய்கிறார்? What he does? உங்களுக்கு 26ஆம் வசனத்துல நவமான இருதயத்தை கொடுக்கிறார். Verses 26, he gives you a new heart. தேவையில்லாத குப்பைகள் எல்லாம் உங்க இருதயத்தை விட்டு, உங்க சதை விட்டு, சரீரத்தை விட்டு எல்லாத்தையும் களைஞ்சு போட வச்சிட்டார். He takes out all the unwanted trashes and dirts from your body and takes it out. என்ன செய்கிறார் அவர்? What he does? என்ன செய்கிறார்? What he does? உங்களுக்கு என்ன செய்கிறாரா? நல்ல இருதயத்தை, புதிய இருதயத்தை தர்றாரா. He gives you a new heart. இந்த கன்வென்ஷனோட உங்களுக்கு என்ன இருதயத்தை கர்த்தர் தர்றாரு? By this convention what he gives? என்ன செய்கிறார்? What he does? ஒரு புதிய இருதயம், a new heart. நல்ல ஒரு bypass surgery பண்ணி இருக்கிறார். He has done a good bypass surgery. நல்ல ஓடலாம். You can ஹalleluya சொல்லுங்களே. realize it. அவரே புதிய இருதயத்தை தந்துட்டார். He has given you a new heart. புதிய இருதயம், new heart. அது மட்டுமல்ல, அடுத்து என்ன செய்கிறாரு? Not only that, next ஒரு புதிய ஆவியை கர்த்தர் தந்துட்டாரு. the Lord God has given
given you a new spirit. புதிய ஆவியை தந்தது மாத்திரமல்ல, Not only He's given a new spirit, என்னுடைய கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். He's also given a promise that no, to keep my commandments and to keep my statutes I have made you to do. அதனால கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரோ, நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். Therefore what the Lord does, He will take us to the destinations where we are supposed to go and reach. என்ன கொடுப்பேன் உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்தேனோ, Whatever I promised to your forefathers that I will give it to you, நான் பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். I will take you and make you to reach the promised land where I promised to your forefathers. பிறந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் உன்னோடு கூட எத்தனை வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். From the date of your birth till today, how many promises God is giving to you and He's promising. அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நான் செய்வேன் சொல்றார். As per those promises, the Lord God says, I will do it. அவர் என்ன செய்கிறாரோ, What He does, 29ஆம் வசனத்துக்கு கீழே நீங்க வாசிச்சீங்கன்னா, verses 29, 7 காரியங்களை செய்கிறார். He does 7 things. அவர் என்ன செய்யறாரு, பஞ்சம் வராதுங்கிறார். 1 29ஆம் வசனத்துல Verses 29, குறிச்சு வேகமா குறிச்சு வச்சுக்காங்க. quickly note it எசேக்கியேல் down. 36ஆம் அதிகாரம் Ezekiel 36, 29ஆம் வசனத்துக்கு கீழே 7 காரியங்களை சொல்றாரு. verses 29 from he says 7 things. பஞ்சம் வராது. No famine. உலகத்து முழுவதும் வரும். The entire world there will be famine. தேசத்தில் பஞ்சம் வரும். The nations there will be famine. தேசம் பாழா கிடக்கும். Oh, nations will be ruined. இருள் பூமியையும் காரிருள் ஜலங்களையும் மூடும். Darkness shall cover the earth and thick darkness the people. ஆனா பஞ்ச காலத்தில் உன்னை போஷிக்கிற ஒரு ஆண்டவர் But இருக்கிறார். there's one God who will feed you in the famine. தீர்மானம் பண்ணுங்க, கடன் வாங்கி சாப்பிட மாட்டேன். Make determinations. I will not take debt and eat. என்னை போஷிக்கிறவர் இருக்கிறார். He who feedeth me is alive. என்னை போஷிக்கிறவர் இருக்கிறார். He who feedeth me is alive. பழைய ஒரு பாட்டுல இருக்கிறார். There's an old song. என்னை போஷிப்பவர் இல்லையோ, என்னை போஷிப்பவர் இல்லையோ. பழைய ஒரு பாடல், பழைய பாடல். It's an old song. அதுல ஒரு அம்மா, எங்களுக்கு ஞானரஞ்சேத அம்மான்னு ஒரு சுகிர்தன் ஒரு அம்மா ஊழியத்தின் ஆரம்பத்தில் இருந்தாங்க. In the beginning there was a mother who was there. வரும் நாளுக்காக வீணாய் என் மனம் நொந்தென்ன புண்ணியம், வரும் நாளுக்காக வீணாய் என் மனம் நொந்தென்ன புண்ணியம், போஷிப்பவரில்லை நானும் இளையானவரை மட்டும் நம்புவேன். கவனி, காவற்கத்த கவனி, உன்னை அதை போஷிக்கிறார், உன்னையும் போஷிப்பார். The God, the God who feedeth the ravens shall feed you. ஒரு அறிவிப்பு, TN 11 J 8473 அந்த வண்டி கொஞ்சம், அதாவது வண்டி உள்ள போன வண்டி வெளியே எடுக்க முடியாம நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்களா? Therefore information TN 11 J 8473 is a vehicle which is blocking. தயவு செய்து அந்த வெஹிக்கிளை நீங்க என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் ஒதுக்கி கொடுத்தீங்கன்னா மலேசியாக்காரங்க ஏர்போர்ட்ல போய் ஃப்ளைட் பிடிக்கணும். Please take away the vehicle because people from Malaysia, they have stopped, they are trying to reach to the airport. வந்துட்டாங்கப்பா, எழுப்பி போயிட்டாங்க. They've gone. Thank you. Hallelujah. Thank you. Okay. கவனிப்பாய் காகத்தை நீ விதை புண்டோ அறுப்புண்டோ, கவனிப்பாய் காகத்தை நீ விதை புண்டோ அறுப்புண்டோ, விலையின்றி போற்றவில்லையோ நாது தேலி புஷ்பங்களின் வன்மையை தான் வைத்ததா லீலி. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. தம்பி உட்காருங்க, வேண்டாம் அடிக்க வேண்டாம். நீங்கள் கூட்டம் நடக்கும்போது மியூசிக் வாசிக்கிறவங்க எலும்பி பிரசங்க டைமில் போயிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே உட்காராதீங்க. தயவுசெய்து நீங்கள் கீழே இறங்கிருங்க. பிரசங்க நேரத்தில் நீங்கள் ஃபுல் டைம் இங்கே இருக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த ஊழியம் செய்கிறதுனா இருங்க. நீங்கள் போயிட்டு எந்த பாத்ரூம் ஆனாலும் அடக்கிட்டு உட்காரணும். வாலிப வயசு அடக்க முடியலன்னா வேற என்ன அடக்க போகிற நீ? நீங்கள் பாட்டு படிக்கிற நேரத்தில் ஓடி வருவாங்க, அடிப்பாங்க. இது கச்சேரி நடக்கலை, இது ஆராதனை நடக்கும். ஆராதனை நீ கனப்படுத்தணும். மியூசிக் வாசிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க யாரா இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் அதை ஒரு தீர்மானம் பண்ணி இருக்கணும். புதிய இருதயத்தை வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு those sing song, you have to make a determination, receive a new heart and then go.
நிறைய பேரை கவனிச்சிருக்கிறேன். அந்த நேரத்துல ஓடி வருவாங்க, வைப்பாங்க, திரும்ப முடிஞ்ச உடனே I've போயிடுறது. seen many people during this song they come and play in தேவ songs and சமூகத்தை then they கனம் பண்ணி போனாங்க. honor அப்பதான் the கர்த்தர் presence of உங்களை God. கனம் பண்ணுவார். And the Lord will honor you. இது எல்லா சபையாருக்கும் நான் ஒரு எச்சரிப்பா நான் கொடுக்கிறேன். As a warning I give it to all the churches. எந்த லோக்கல்ல இருக்கிற சபையார் யாரா இருந்தாலும் சரி, Let it be அதுல all the கவனமா local இருங்க. branches, be careful with that. ஏன்னா அந்த மியூசிக் வாசிக்கிறவர்களுக்குள்ள பெருமை வரும். Because people those who play instruments will have வெளியே pride. ஓடுறாங்கன்னா அந்த லூசிபரின் ஆவி எழும்பும். When they go out, this is the spirit அந்த of Lucifer. பெருமையினால Because of the pride, தேவ சமூகத்துல இருக்கணுங்க. you have to be in God's presence. தாழ்மையோடு இருக்கணும். இந்த தாளந்துகளை கர்த்தாவே எங்களுக்கு பெருக பண்ணணும். You have to be humble. God, multiply our talents. எந்த சூழ்நிலையில அடக்கி அமர வைக்கணுங்க. In whatever situation you ஒரு have to அல்லேலூயா bring yourself. சொல்லுங்களேன். Hallelujah. நம்முடைய சபைகளுக்குள்ள இந்த ஒழுங்க கர்த்தர் உண்டாக்க முடியாதுன்னு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah for the Lord to bring this discipline in our church. இந்த ஒழுங்கு எல்லா சபைகளுக்குள்ள உருவாகுவதாக. This discipline has to be fulfilled in all the பெந்தேகோஸ்தே churches. சபைகள் இதை பார்க்கிற கேட்கிற எல்லாருக்குள்ள இந்த சபைகளுக்குள்ள அதை உருவாக்குவாராக. சத்தமா ஒரு அல்லேலூயா Everyone who is சொல்லுங்க. hearing and seeing all the Pentecost church, let this discipline be come in. அதனால இந்த இடத்துல எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும்போது When you read the book of Ezekiel 36, புதிய இருதயத்தை தர்றார். the Lord gives new heart, புதிய ஆவியை தர்றார். new spirit. அவர் நியாயங்களை நியமங்களை கைக்கொள்ள உதவி செய்யறாரு. The Lord will help you to keep his statutes and judgments. உண்டாக்கிட்டு என்ன செய்யறாங்க? What he makes and then does. பஞ்ச காலத்துல அவங்கள போஷிக்கிறார். The Lord God feedeth them during அதனால famine. ஒரு பாட்டுக்காரர் கட்டி இருக்கிறாங்க. That's why there's a song. பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற பஞ்ச காலங்க ஸ்தோத்திர பாட்டு. ஆகின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். எல்லாரும் சேர்ந்து என் தேவனை போஷிக்கிறவர். My God feedeth me. பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். எல்லாரும் சேர்ந்து என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற பஞ்ச காலங்களிலும் பாதுகாக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றும் என்றைக்கும். ஹல்லேலூயா. Hallelujah. வேற எதுக்கு நீங்க கடன் வாங்குறீங்களோ அதை நான் குறுக்க வரல. I'm not coming in. சாப்பாட்டுக்கு மாத்திரம் வாங்க மாட்டேன் தீர்மானம் பண்ணி. Make a determination for the food. You should not take debt and eat. தீர்மானம் பண்றீங்களா? You make determinations. அப்படிப்பட்ட கொஞ்சம் பின்னாடி கை காட்டுங்களா, கொஞ்சம் கை Those தூக்கி who are making காட்டுங்களா. determinations, please do என்னை lift up your hand and போஷிப்பா. show. He will feed என்னை me. போஷிக்கிறவர் இல்லையோ? Is there not who will ஆகாயத்து feed பட்சிகளை me? கவனிச்சு பாருங்க. See the fowls of the air. விதைப்பதில்லை, அறுப்பதில்லை. They shall not sow nor reap. பரம பிதா அவர்களை போஷிக்கிறார். Father, the Lord feedeth them. ஆபிரகாம் அதுதான் சொன்னான். That's what Abraham said. யாக்கோபு அதுதான் சொன்னான். That's what Jacob said. யாக்கோபு ஆண்டவரிடத்துல என்ன கேட்டுட்டு போனான்? What Jacob asked to the தன் Lord. தகப்பன் வீட்டை விட்டு தாயை வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது சொல்லி விட்டு போன வார்த்தை என்ன? When Jacob went out of the house, leaving his father and mother, அவன் என்ன சொல்லிட்டு போறான்? what he said? ஆண்டவரே உண்ண உணவு வேணும் Oh எனக்கு. Lord, give me a food. உடுக்கிறதுக்கு வஸ்திரம் வேணும். Give me clothing. ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. எனக்கு உள்ள உணவு வேணும். I need food. உடுக்க வஸ்திரம் வேணும். I need clothing. அப்படி எனக்கு தந்திருந்தா போதும் ஆண்டவரே. Lord, if you give me so, that's ஆதியாகமம் enough. 28 21 வாசி பாத்தீங்களா? அதுல எழுதி Genesis இருக்குது. 28, 20 and 21. வஸ்திரம் எனக்கு தந்து If you give me clothing, என்ன சமாதானத்தோடு என்ன நடக்கணும். you have to take me back in என் peace. தகப்பன் வீட்டுக்கு நான் எப்படி போகணும்? I shall come back to my father's house. அப்படி தகப்பன் வீடு எது? What is your father's house? எங்க இருக்குது? Where is it? அங்க இருக்குது. It is there. ஒரு ஊழியக்காரி ஒரு வீட்டை ஊழியத்தை விட்டு ஓடினா. இங்கதான் பட்டாபுரம்ல நடந்துச்சு. And Pattabram, a sister, worker sister, left the ministry and ஊழியத்தை விட்டு ஓடின உடனே she fled from the அவங்க ministry. அப்பா என்ன செஞ்சாங்க தெரியுமா? You know what her father did? திரும்ப புட்டிச்சு அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 24 ஹவர்ஸ்க்குள்ள உள்ள வந்துறணும். Within 24 hours, her father caught her and he brought புட்டிச்சு her. இழுத்து இங்க கொண்டு வந்துட்டாங்க. He brought her back to the ministry. வீடு இது. This is the house. அங்க வீடு கிடையாது உனக்கு. Your house is not there. இந்த வீடு. This is the house. அடுத்தது பரலோக வீடுதான். Next heavenly house. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. அதுதான் உங்க அப்பா வீடு. That is your father's நல்லா house. சொல்லுங்களே. Say that. அப்பா வீடு ஒண்ணு இங்க, ரெண்டாவது அங்க. Father's house is one here and second is there. அதனால குடும்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். Also those who are with family, I say, ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்ல. not only the servants of ஒரு God, சின்ன workers. பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். In a small problem, immediately I'll go to உடனே அங்க போயிட்டு I வரேன். go back to my house, my father's சும்மா house. போகணும்னு தோணிச்சு. சண்டை வந்திருக்கும். போகணும்னு தோணிச்சு. When they fight, they say, எங்க அம்மா கண்ணுக்குள்ளேயே நிக்கறாங்க. I அப்பா wanted to கண்ணுக்குள்ளே. go back to my father's உங்க house. வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா If your house to be blessed, தகப்பன் வீட்டை எனத்தையும் மறந்துரு. do not remember your father's house and your family. அதனாலதான் சொல்றாங்க உலகத்துல தமிழ்
கல்ச்சர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? In Tamil there's a byword. பிறந்த வீடு இல்ல, புகுந்த வீடுதான் வீடு. Your house is the house which you are married and gone in, not the house which you are born. ஆனா ரெண்டு பேர் திட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. I think two of you are scolding me. இப்பதான் அந்த மனுஷன் கொஞ்சம் மனசு மாறி போயிட்டு வேணா வாமா அப்படின்னு சொன்னாரு. Now this man has changed his heart, mind, and he's allowing me to go to my father's house. அதுக்குள்ள இந்த மனுஷனை ஏவி விடுற மாதிரி பாஸ்டர் வேற இப்படி See, pastor is speaking the word which is nudging him to make me to stop it. உங்க வீட்டுக்கு நான் ஆசீர்வாதத்துக்காக சொல்றேன். For your house blessing I'm telling you. நான் இதுதான் இருபத்தின் ஆசீர்வாதம். This is the blessing for the house. உங்க கூடாரத்துக்குள்ள உண்டாகணும். It should be there in your tents. ஒருவாளை போல சாப்டர் க்ளோஸ் ஆக கூடாது. Your chapter should not be closed. நான் வந்திருக்கிறேன், கர்த்தர் என்னை நடத்துவா. I trust the Lord, he shall lead me. என்னை கர்த்தர் போஷிப்பா. The Lord God will feed me. யாரிடத்துல எனக்காக நான் வாங்க மாட்டேன். I will not take debt from anyone. நான் நல்லா கவனிச்சிருக்கிறேன். I have seen many. பாஸ்டர் ஆண்ட்ரூ மலேசியா பாஸ்டர் சொன்னாரு. Pastor Andrew from Malaysia, he told. பர்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே பணம் வந்துருச்சு அப்படின்னாரு. நான் உடனே என்னடா எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மாதிரி இருக்குது. As he was saying that, no, I kept the wallet next to Bible and suddenly the money received, he was telling. வச்ச உடனே வந்துராது. It's not that immediately you keep it, கர்த்தர் கொடுக்கிறதெல்லாம் நீ உண்மையா இருந்திரணும். You should be faithful in all what the Lord gives to you. 10ல 9 வச்சுக்க, 1 கர்த்தருக்கு கொடுத்துரு. On all 10 keep 9 for you and 1 give to the Lord. தசமபாகத்துல நீ கரெக்ட்டா இரு. Be faithful in the tithes. அவர் உன்னை போஷிக்கிட்டே இருப்பார். And he shall keep feeding you. ஒரு நாள் கைவிட மாட்டார். Never he'll forsake you. சபையை நடத்துவார். He shall lead the church. குடும்பங்களை நடத்துவார். He shall lead the families. எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் வியாபாரம் பண்ணுகிறவர்கள் சபையில் இருக்கிறாங்க. Many children of God, those who do business are there in church. அவர்கள் அந்தந்த நேரத்துல கிடைக்கிற லாபங்களை போட்டு போட்டு கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வர்றாங்க. Every time they get the profit, they put it, they gather it and bring it and give it to the church. நல்லா கவனிச்சிட்டே வர்றேன். I pay attention to them. கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டே வர்றார். The Lord is keep blessing them. அவர் எப்படி அவர் உண்மை இல்லாதவராய் இருப்பார்? How the Lord will be unfaithful. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். The Lord God blesses them. பஞ்ச காலங்கள்ல பஞ்சங்கிறது அவர்களுக்கு இல்ல, கர்த்தர் அவர்களை போஷிப்பார். They do not have famine. During the days of famine, the Lord God feedeth them. அதுதான் அந்த 36:29ல பார்க்கிறோம். That's what we read in Ezekiel 36:29. அடுத்தது என்ன சொல்றார்? கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. கோதுமையும் கர்த்தர் தருகிறாராம். Next, the Lord God gives. கோதுமையை வரவழைச்சு பெருக பண்றாராம். I'll call for the grain and multiply it. அந்த தானியம் வருமா? The grains will come. காலையில 4 மணி ஜெபத்துல தான் சொன்னேன். 4 o'clock praising I said. தானியம் வாலிபர்களை உண்டாக்கும். And grain shall build up the youths. உங்களை வாலிபமாக மாற்றும். It shall make you as a youth. உங்களை பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக மாற்றும். It shall make you to overcome the wicked one. வேத வசனத்துக்குள்ள இருக்கிறவர்களாக உங்களை மாற்றும். He shall make you to be in the word of God. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக உங்களை மாற்றும். It will make you victorious. அந்த கோதுமை, the grain என்று சொன்னால் என்ன? So what is grain referred here? வாழ்க்கையில் அதை வரவழைப்பேன் என்று சொன்னால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை திருப்தியாக போஷிப்பார். I will call for the grain. It means the Lord God will feed you satisfyingly. சங்கீதம் 81 சங்கீதம் 16 வசனத்துல சொல்லி இருக்குது. Psalms 81 verses 16. கர்த்தர் என்ன செய்வாரா? உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். The Lord says the Lord God will feed it to you with the finest of the wheat. கர்த்தர் உங்களுக்கு தரும்போது எப்படி இருக்கும்? How the Lord God will give it அந்த will be. கோதுமை வரவழைக்கிற அந்த கோதுமை என்ன? So what is this I will call for the grain? கோதுமை. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. திருப்தியா தருவார். God will give you satisfyingly. நல்ல ஒரு வேலை கிடைக்குதா? You're getting good job. எப்படி இருக்குது வேலையில? How is there in job? போதும் பாஸ்டர். Pastor, that is enough. வியாபாரம் எப்படி நடக்குது? How is your business? நல்ல போதும் பாஸ்டர். Pastor, it is satisfying. படிக்கிற எப்படி இருக்கிற? How is your education? போதும், இதுல நான் வளர்ந்துட்டு வந்தா போதும். It's enough if I grow in that satisfying. கோதுமையை தருவாராங்க. God will give you grain. அவர் சொல்லுவார். He'll say. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? Where is the word of God? I am the Lord. கோதுமை அவர் என்ன செய்கிறார்? திருப்தியான ஆசீர்வாதங்களை. I will call for the grain. It means it shall satisfy you. மாத்திரமல்ல, அந்த திருப்தி சமாதானத்தை குறித்து கூட 147 சங்கீதம் 14 வசனத்திலே சொல்லி இருக்கு. Psalms 147 verses 17 says it talks about the peace and satisfaction. அதுல சொல்லி இருக்கு பாருங்களேன். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. உன் எல்லைகளை அவர் சமாதான 14 வசனம். Verses 14. பாத்தீங்களா? எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். He makes peace in your borders and fills you with the finest wheat. இந்த கோதுமை என்பது இந்த இடத்துல இந்த தானியம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் திருப்தியாக உங்களை நடத்துகிறதும் உங்களை சமாதானமாய் நடத்த பண்ணுகிறதுக்குரிய அனுபவம் தான். The grain shows here is referred to the peace and the satisfying factor of God, which God satisfies you and brings peace in your life. 30 வசனத்துல சொல்லி வேகமா போற விலைக்கு சொன்ன நேரம் இல்ல, வேகமா சொல்லுங்க. I go fast. I don't have time to describe. Verses 30.
நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடி இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாக நிந்தையை அடையாதபடிக்கு, so that you need never again bear the reproach of famine among the nations. கஷ்டப்பட்டா, Is it difficult? ரொம்ப வேதனைப்பட்டா, Troubled? பார்த்த பாவமா இருந்துச்சு, It was so sympathetic. அனுதாப ஓட்டு விடுறது போல, As for the sympathy, உனக்கு ஏதோ உதவி செய்துட்டு போனா இனி வராது, let me help you something. That situation will not come for you. காப்பிக்கு பிறகு வராது, விசுவாசிங்க. After the convention, கன்வென்ஷனுக்கு பிறகு வராது, after AC, it will not come. என்னுடைய ஆண்டவர் என்ன செய்ய போறார்? What the Lord God is going to do? இனி ஜனங்களுக்குள்ள நல்லா இருக்கிறான், Amongst the people, He is so good. அவனுக்கு என்னப்பா, What is happening to him? நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறாப்பா, He is so greatly blessed. இனி ஜாதிகளுக்குள்ளே கஷ்டப்படுறாங்கிற பேச்சு வராது. So that you need never again bear the reproach of famine among the nations, among the people. They'll not say that you are in a difficult state or a poor state. என்ன ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குது? So what is the word of God here? நான் கர்த்தர், I am the Lord, உன்னுடைய வாழ்க்கையில செழிப்பாக்குகிறவர், the God who thrives your life. கனிகளை உண்டாக்குகிறாரா, He brings fruits, விருட்சங்களின் கனி, the fruits of your trees, வயலின் பலன், increase of your field. விருட்சங்களின் கனி என்றால் நல்ல கனிகளை கர்த்தர் தருகிறார். Fruit of trees, it means the Lord gives you good fruits. சங்கீதம், அதாவது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Revelation 22 verses 2. அதுல விருட்சங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். The Lord God gives the trees. என்ன விருட்சத்தின் ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு The தருகிறார். Lord God gives the fruit of the tree of life. ஒரு நாள் கர்த்தர் தளர்ந்து போக விட மாட்டார். The Lord God will never allow you to be weary. அந்த விருட்சங்கள்ல இலைகள் இருக்குது. In the trees there are leaves. நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, A healthy life. வயல்கள் தன்னுடைய பலனை கொடுக்கிறது. The fields will give the produce. உன்னுடைய பிரயாசத்துக்கு தக்க நல்ல பலனை கர்த்தர் தருகிறார். The Lord God will give you the reward as per your labor. உங்களுக்கு நல்ல கர்த்தர் ஆதரவாக இருப்பேன் என்று சொல்றார். The Lord God says, I will be a great support to you. நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ 31ஆம் வசனத்துல நீங்கள் எதெல்லாம் நினைச்சு நிந்தையா நினைச்சு அவமானமா நினைச்சு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது எல்லாவற்றையும் உங்களை விட்டு மாற்றிட்டு, கர்த்தாவே எனக்கு இப்படி நன்மை தந்தீரே என்று சொல்லி நன்றி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை துதிக்க. Verses 31 says, in every situation like you were an abomination in your choice, in your iniquities, in your lawlessness, God will change all those situations and God will bless you. ஆறாவது சொல்லி இருக்கு, ஆறாவது 33ஆம் வசனத்தை சொல்லி இருக்கு, Verses 33 says, அவாந்தரமான ஸ்தலங்களே கட்டப்படும் என்று சொல்றாங்க. the Lord God says, I will enable the ruin shall be rebuilt. பிசாசு எல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டான். The devil has ruined everything. பல வல்லமைகளால் தகர்க்கப்பட்டு போயிருச்சு. By many powers we are scattered. கர்த்தர் உங்களை கட்டுவார். The Lord God will rebuild நான் you. ஊழியத்துக்கு தகுதியே இல்லாம போயிட்டேன், I am disqualified for the ministry. என்கிட்ட உண்மையே இல்லாம போச்சு, There's no faithfulness in me. பரிசுத்தமே இல்லாம போயிடுச்சு, No holiness. நான் தோற்று போனேன், I am defeated. என் வாழ்க்கையில நான் விழுந்து I போனேன். have fallen down in my life. கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்குது, The word of the Lord says, நீ அவாந்தரமான ஸ்தலமா நீ இருக்கலாம், you may be a ruined place. அங்கே கொட்டான்கள் ஆந்தைகள் குடியிருக்கிறது போல இடமா இருக்கலாம். It can be the place where the owls and the evil birds will stay. என்னுடைய எண்ணங்கள்ல ஜெயம் இல்ல, No victory in my thought. என்னுடைய இருதயம் பொல்லாததா இருக்குது, My heart is wicked. என் பார்வை சரியில்லாம இருக்குது, My sight is not right. என்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லாம இருக்குது. My activities are not நீ good. ஒரு அவாந்தரமான கோட்டார்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம். You may be like a desolate place where the owls live and stay. ஆண்டவர் என்ன சொல்றாரு? What the Lord says, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லி what இருக்கு? the word of God says, நான் உங்களை கட்டிடுவேன். I shall rebuild எப்படி you. கட்டுவேன்? ஆவியினால் கட்டுவேன். I shall rebuild you with spirit. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல, Ephesians chapter 2 verses 22. எல்லா ஆவியினால் சேர்த்து கட்டி கொண்டு வருவார். The Lord God shall rebuild everything by the spirit. என்னவா கட்ட போறார்? How? சீயோனாக என்னை கட்டுவார். As a Zion he shall rebuild me. என்னை பரம எருசலேமாக கர்த்தர் என்னை As a கட்டுகிறார். heavenly Jerusalem he shall rebuild me. கட்டி முடிச்சிட்டு என்ன செய்கிறாரா? After rebuilding it, what he does, உங்களை அந்த ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றிடுவாரா? the Lord God will change you. He changes you like the Garden of Eden. 35ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது, Verses 35. பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல ஆயிற்றென்றும், The land that was desolate has become like the Garden of Eden. அவாந்தரமும் பாழும் நிர்மலமான இருந்த பட்டணங்கள் அரணிப்பான குடியேற்றங்களுக்குரிய பட்டணமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். And the wasted, desolate and ruined cities are now fortified and inhabited. அப்படி கிடந்த இடத்தை தான் கர்த்தர் இப்பொழுது செய்து வேலையை செய்து வருகிறார். That is how this place was, and that is the work which God is doing here. சபை அப்படிதான் கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டு That is வருகிறார். how this church Lord God is rebuilding.
building in a way. ஏதேனின் அனுபவம் என்று சொல்லுது ஒரு பூரணத்தின் அனுபவம். The experience of Eden means the experience of perfection. மனுஷனுக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த பூரண இலக்கை கர்த்தர் அடைய செய்கிறார். God will help man to attain his perfect goal. அதனால நான் கட்டுகிறேன். Therefore I rebuilt it. நான் பயனிலமாக்குகிறேன். I will make it ஏனென்றால் நான் கர்த்தர். because I am the Lord. அதனால கடைசியா ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா Isaiah 27 verses 3 அந்த finally. கர்த்தர் கட்டுவது மாத்திரமல்ல, Not only the Lord God rebuilds, பயனிலமாக்குறது மாத்திரமல்ல, not only that, உங்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல, not only he'll make you to prosper, அந்த இடத்துல அந்த கர்த்தர் என்ன செய்கிறாரா? what the Lord God does, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி உன்னை காப்பாற்றுவேன் சொல்றாரு. the Lord God says, I will keep it. உங்களை பாதுகாப்பாரா? He shall preserve you, அடிக்கடி நீர் பாய்ச்சுவாரா? and often he shall water. ஒருவர் சேதப்படுத்த விட மாட்டேன். He will never allow anyone to harm. இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். I shall keep it night and day. நான் கர்த்தர். I am the Lord. நான் கர்த்தர். I the Lord. கர்த்தராகிய நான் I the Lord உன்னை கட்டுவேன். shall rebuild you. உன்னை பயிர்நிலமாக்குவேன். I shall make you the field of உன்னை produce. தாழ்த்த மாட்டேன். உன்னை வளர்ச்சி அடைய செய்வேன். I will make you to grow up. நீ பட்டு கிடந்த உன்னை தளிர்க்கு விருட்சமாக உன்னை மாற்றுவேன். I made you were dry and I will make you to be blossom and bloom up. இங்க இரண்டாவது என்ன சொல்றாரு இங்க? Next what he says here, நான் உன்னை காப்பாற்றுவேங்கிறார். he says I shall keep என்னை you. பாதுகாக்கிறவர். He who preserves you. அல்லேலூயா. Hallelujah. என்னை காக்கிற கர்த்தர். The Lord God who keepeth அவர் me. கர்த்தர் ஆகையினால் என்னை அவர் He is காப்பாற்றுகிறார். the Lord, therefore he keeps me. இன்னும் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிச்சீங்க. Isaiah 41:17. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. See what he does, what he அவர் says. அடுத்தது அவர் என்ன செய்கிறார்? What he does next. அந்த இடத்துல வாசிச்சு பாருங்க. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகி நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகி நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். ஹalleluya. Hallelujah. I the Lord will hear them and the God of Israel will not forsake him, it says. கர்த்தராகிய நான் I the Lord. கர்த்தராகிய நான் I the Lord அவர்களுக்கு செவி கொடுப்பேன். will hear them. கர்த்தராகிய நான் I the Lord. அவர்களுக்கு நான் எப்படி இருப்பேன்? How I will be with them. அவர்களை செவி கொடுத்தது மாத்திரமல்ல, Not only I will hear them, கைவிடாதிருப்பேன். I will not forsake them. ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. நான் கர்த்தர். I the Lord. கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். I the Lord looking at you say, மனுஷர் உன்னை கைவிடலாம். man can forsake you. வாக்குறுதிகளை சொல்லி கரம் பிடித்தவர்கள் உங்களை கைவிட்டு விடலாம். People those who promise you, they can hold your hand, they can leave you. அவங்க உங்களை கையை பிடிச்சிருக்கிறவங்க மரண பரியந்தம் தான் கை பிடிச்சிருப்பாங்க. Those who hold your hand till the death only they can hold your hand. மரணத்தோட உன்னை கை விட்டுருவாங்க. By the death they separate. அதான் உலகத்தான் சொல்றான் வீதி வரதாங்க. That's why the worldly man says until the street, வீதி வரதா, until the street, காடு வரதா, until the forest, எல்லாரும் அது வரைக்கும் தான். until the wilderness everyone. ஆனா நம்முடைய ஆண்டவர் கடைசி வர உலகத்தான் கேட்கிறான். But our Lord God will come till the end. கடைசி வர யாரோ, கடைசி வர யாரோ, கடைசி வர நம்ம சொல்ற கடைசி வரைக்கும் இயேசு எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிருக்கிறார். Until the end. உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரைக்கும் என் இயேசு. Jesus has given a promise, until the end of these ages I will be with you. Till the end is my Jesus with me. இன்னைக்கு அநேகர் கண்ணதாசன் கதையை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. Today many speak the story of சில Kannadasan. கடைசி வரை யார் தான் Who is there for me till the end? பையனை பார்த்து கேக்குறாங்க, Looking at their son, they ask. பிள்ளைய பார்த்து கேக்குறாங்க, Looking at the daughter, அம்மாவை கடைசி வரை பாத்துக்கிட்டியாப்பா? will you take care of mother till end? பேரன் பிள்ளை பிள்ளை அவ்வளவுதான். My son is gone. பிள்ளை இல்ல, என் பேரன் பாத்துக்கிடுவான். Not my son, but my grandson will take care of me. என் பேர பிள்ளை என்ன பாத்துக்கிடுவான். My grandson will take care of இவனை me. நம்புறதுல இஷ்டமே கிடையாது. It's useless trusting him. ஒரு தாத்தா வந்து பிள்ளை பேருக்கு எழுதி வைக்கல, பேர பிள்ளைக்கு பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. A grandpa has எழுத போறாரு போல. a grandpa is transferring his property. பேர பிள்ளை இறங்குவாங்க The grandchildren's name. Because grandchildren will take care of grandpa. பேர பிள்ளையும் இல்லை, எந்த பேரனும் கிடையாது. இயேசுதான் நமக்கு. No grandchildren, no granddaughter. It's only கடைசி Jesus வரை will take யாரு? care of you. கடைசி வரை யாரு? Till the end. என் இயேசு. My Jesus. சொல்லுங்க, கடைசி வரைக்கும் யாரு? Till the end. இயேசு. Jesus. அதனால அவர் சொல்றாரு, That's why he says, நான் உன்னை கைவிட மாட்டேன். I will not forsake you. நான் உன்னை விட்டு விலக I will மாட்டேன். not leave you.
கர்த்தராகிய நான் I the Lord கட்டுவேன். shall rebuild. நான் என்ன செய்ய இடிக்க மாட்டேன். I will not நிர்மலமா pull it போட்டானா down. நிர்மலமாக்கறானா I will not செதறி பண்ணிட்டானா is it ruined. நான் கட்டுவேன். I will rebuild it. நான் உன்னை என்ன செய்வேன் பயிரிடமாக்குவேன். I will make you the land of உன்னை produce. உன்னை காப்பாற்றுவேன். I shall keep you. உன்னை கைவிடாதிருப்பேன். I will not forsake you. கேரள மலையாளத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க. There is a song in Malayalam. கைவிடு இல்லா நின்னே விடுக இல்லா ஞான் அநாதனாய் ஒரு நாளும் விடுக இல்லா கைவிடு இல்லா நின்னே விடுக இல்லா அநாதனாய் ஒரு நாளும் விடுக இல்லா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. கைவிடு Everyone sing together. விடுக இல்லா அநாதனாய் ஒரு நாளும் விடுக இல்லா. இயேசு மாறாதவன், இயேசு மாறாதவன், இயேசு மாறாதவன், நாயற்ற நல்லவன், இன்னும் இன்னும் கூடையுள்ளவன். இயேசு மாறாதவன், இயேசு மாறாதவன், இயேசு மாறாதவன், நாயற்ற நல்லவன், இன்னும் இன்னும் கூடையுள்ளவன். எல்லாரும் சேர்ந்து இயேசு மாறாதவன், இயேசு மாறாதவன், இயேசு மாறாதவன், நாயற்ற நல்லவன், இன்னும் இன்னும் கூடையுள்ளவன். ஹல்லேலூயா. Hallelujah. நம்மை கைவிட மாட்டேங்கிறாரு. He says, I will not forsake you. அதே ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்தை வாசி பாருங்க. Isaiah 41 verses 13. கர்த்தராகிய நான் I the Lord God. வலது கை துணையா இருப்பேங்கிறாரு. He says, I will be கர்த்தராகிய companion. நான் I the Lord God வலது கையை பிடிச்சி will hold your right hand, பயப்படாத saying to you, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். fear not, I will help you. யாரும் சொல்ல முடியாது. No one can else say, பயப்படாத do not fear. நான் உனக்கு துணையா Fear இருக்கிறேன். not, I will help you. நமக்கு துணை இருக்கிறார். He is our help. நமக்கு துணையா ஒருவர் இருக்கிறார். With this one God who is our சொல்லுங்க, help. நமக்கு துணையா யார் இருக்கிறா? Who is there for our help? எனக்கு யாரும் துணை இல்ல. There is no help for me. யாரும் துணை இல்லை என்று No help for me. நான் தவிக்கிறேன். I'm suffering. நான் புலம்புறேன். I lament. எனக்கு யார் நான் தனிமை பாஸ்டர். Pastor, I am alone, Pastor. தனிமை பாஸ்டர். Pastor, I am lonely. வீட்ல எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? What is the use? இல்ல நான் தனிமை இல்ல. No, I am not alone. யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும்போது When you read the Gospel of John, 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல chapter 8 verses என் 29, பிதாவுக்கு பிரியமானது நான் செய்கிறேன். because I do the things pleasing to my Father. சாண்டி அப்பச்சன் அடிக்கடி சொல்லி ஜெபிப்பார் அந்த வார்த்தையை. Pastor Chandi Appachan often says this word and அவர் prays. ஜெபிக்கும்போது அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாரு. He says this word often when he prays. தனிமைன்னு ஒரு நாள் சிந்திக்க கூடாது. Never you should think that you are நாங்கள் alone. தனிமை இல்ல. I am not alone. தெய்வமே நாங்கள் தனிமை இல்ல. We are not alone. எங்களுடைய இஷ்டம் நாங்கள் செய்யினது கொண்டு We were there, we were doing our own. எங்களுக்கு துணையா இருக்கணும். You are a help. எங்களை சபைக்கு நீர் துணையா You இருக்கணும். are a help to our church. ஆகையினால் நாங்கள் அநாதைகள் அல்ல. Therefore we are not இந்த orphans. சபைக்கு யார் இருக்கிறா? Who is there for this church? சபைக்கு யார் இருக்கிறா? Who is there for this church? இன்னைக்கு சில பெந்தகோஸ்தக்காரங்க கேக்குறாங்க, Some Pentecostal people ask. இங்க பாஸ்டர் இருக்கிறார், ஜெயக்குமார் இருக்கிறார். Here Pastor Jay Kumar is here. கேரளத்துல இப்ப ஜெயக்குமார் வந்திருக்கிறாரு. Now Kerala Pastor Jay Kumar has சீஃப் come. பாஸ்டர் ஆயிருக்காரு. He's become chief pastor. சேஷம் After that. எப்படி? அதற்கு சேஷம். After that. அதற்கு பிறகு After that. யாரு? Who is there? இயேசு எங்களை கைவிட மாட்டார். My Jesus will not forsake இயேசு me. எங்களோடு இருக்கிறார். My Jesus is with me. அப்பச்ச அடிக்கடி சொல்லுவாரு. Appachan often says. இப்ப அப்பச்ச உண்டு. Now Appachan is there. இப்ப அடுத்தது என் பக்கம் அடுத்து உண்டு. After next. சென்னையிலிருந்து வந்துட்டு உண்டு. From Chennai has come. அவர் சொல்லுவார், நான் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிட்டு அப்படியே When he உட்கார்ந்து says I used to bow down. உண்டு. எனக்கு அது விருட்சமே கிடையாது. I had no interest on that. அப்பச்ச இருக்கிற வரைக்கும் அப்பச்சனுக்கு சோத்திரம் பண்ணிட்டு இலைய பாருல இருக்கிறான். Until Appachan was there, I should be a rest to, I should be a comfort to him. அதுக்கு பிறகு அப்பச்சனை சந்தோஷப்படுத்தி அனுப்பிட்டு பிறகு அவங்க சந்தோஷமா யாரை விரும்புறாங்களோ நடத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே ஒதுங்கி இருக்கிறது என் ஜனத்தின் நடுவே
சுகமா இருக்கிறேன்னா நான் So இருந்தேன். I was thinking that no, until Appachan is taken care well, and after that Appachan nominates anyone, then let's see. So I am comfortable, I am in pleased, I am in peace amongst my people. அப்பச்சன் இறந்த பிறகு நான் உடனே போகல. Even after the death of Appachan, I immediately did not go. கொஞ்சம் தேவ சித்தத்துக்காக காத்திருந்தேன். I was waiting for the will of God. சவுல் மரிச்சிட்டான்ற உடனே உடனே ஓடி போகல தாவீது, அங்க உட்கார்ந்து இருந்தான். After the death of Saul, immediately David did not run to the position. He was waiting. வெயிட்டிங் அன்னைக்கு தான் போனேன். He was waiting. அந்த அடக்கத்துக்கு முன்னாடி தான் நான் போனேன். Before the funeral service only I went there. ஆனா பொறுப்பு கையில வந்த பிறகு தேவன் ஒரு காரியத்தை செய்யும்போது கொடுக்கும்போது அதற்குரிய கிருபை தருவார் என்ற விசுவாசத்துல தான் அதை பொறுப்பெடுக்க வேண்டியது. When the responsibility was given, when the God gives the responsibility, along with that the Lord God gives grace, then it helped me to move forward. அந்த பரிசுத்தவான் நம்பி ஒப்பு கொடுக்கிறார். That saint has trusted me and he has given to me. இங்க உள்ள பரிசுத்தவான் அப்போஸ்தலர் 5 பெஞ்சமின் ஐயா நம்பி ஒப்பு கொடுத்தார். Pastor AJ Benjamin, he trusted and gave the ministry. அதை பாஸ்டர் பிரதர் எசேக்கியேல் கண்டுபிடிச்சார். Pastor Ezekiel had found that. கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார் அங்க புதுக்கோட்டைக்கு. He found that, and brother Ezekiel came to the Pudukkottai. சிஸ்டர் ரூபி சிஸ்டர் ஃபெமி ஸ்டாப் பண்றாங்க. சிஸ்டர் தேவநேசம் வரல அப்ப இல்ல. Sister Ruby and Sister Femi was there in the ministry. They were stopping me to come here. வேண்டாம். No, don't go there. வேண்டாம். No. புதுக்கோட்டையில இருப்போம். Let's be in Pudukkottai. இல்ல கர்த்தர் அங்க ஒரு வேலை தந்திருக்கிறார். No, God has given a work here. ஐயா பெஞ்சமின் அண்ணா சொல்லி இருக்காங்க. Pastor AJ Benjamin has told. ஜெபம் பண்ணி இருக்காங்க. They were prayed. அதனால சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. We should not see the situations. அதற்கு உண்மையா இருக்கணும். We have to be faithful to that. உடனே அந்த இடத்தை எசேக்கியேல் பிரதர் ஒண்ணும் பேசாதீங்கன்னாரு. Ezekiel brother told me, do not speak anything. பின்னாடி பேசாம வாங்க. Please keep quiet and follow me. என்னையா சொல்றீங்க அப்படிங்கறாங்க இவங்க அக்காமாரு. Sister said, what are you telling? நான் சொன்னேன் போவோம் பின்னாடியே போவோம். I said, let's go follow him. சத்தமிடாத இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வந்தேன். Like a lamb, like a mute lamb, I came following. அங்க வந்து பட்டாபிராமல உட்காரும்போது When I came and sat down in Pattabram, அண்ணா பேசாம இருங்கன்னு இன்பா சொல்றாரு. வாயை பொத்திட்டு சொல்ற கொஞ்சம் பேசாம இருங்க. Inba brother said, no brother, please keep your mouth shut and please keep quiet. அமைதியா இருந்தேன். கர்த்தர் செய்துகிட்டே வந்தார். I was keeping quiet, but the Lord God, ஹalleluya சொல்லுங்க. shout hallelujah. அமைதியா கர்த்தர் கட்டிக்கிட்டே வர்றார். The Lord God is building it up again and again. எல்லாரும் சொன்னாங்க இல்ல புதுக்கோட்டையில தான் நடக்கும், பட்டாபுரம்ல ஒண்ணும் நடக்காதுன்னாங்க. And many said it's going to happen, changes are going to happen only in Pudukkottai, nothing will happen here. பட்டாபுரம் என்றுமல்ல புதுக்கோட்டை என்றுமல்ல. There's no Pattabram, not Pudukkottai. எல்லா பஞ்சாபும் இந்த ஊழியம்தான். Punjab is also this ministry. பட்டாபுரம் இந்த ஊழியம்தான். Pattabram is also this ministry. புதுக்கோட்டை இந்த ஊழியம்தான். Pudukkottai is also this ministry. கவுடிபுரம் இந்த ஊழியம்தான். Gaudipuram is also this. கிளாம்பாக்கம் இந்த ஊழியம்தான். Kilambakkam is also this. கடம்பத்தூர் இந்த ஊழியம்தான். is also. திருவள்ளூர் இந்த Tiruvallur is also this. ஐயோ தயவுசெய்து மன்னிச்சுக்காங்க, யாரையாவது விட்டுட்டானே எங்களை விட்டுட்டாங்கன்னு நேற்று அன்னைக்கு அயர்லாந்துக்காரர் கோவிச்சுக்கிட்டார். எங்களை விட்டுட்டார் அந்த எசேக்கியேல் எங்க மேல. Please do forgive me if I'm missing someone, because the other day Ireland pastor was not happy. கேரளாவும் நம்முடைய ஊழியம்தான். Also Kerala is our ministry. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். எல்லாம் நம்முடைய சபைகள். All is our churches. ஒரு அப்போஸ்தலனுக்கு அந்த தரிசனம் வேணும். For an apostle, he should have this vision. நீ ஒரு அப்போஸ்தலனா இருப்பாயானா, If you are an apostle, அப்போஸ்தல அழைப்பை பெற்றிருப்பாயானா, if you have received the calling of apostle, அப்போஸ்தலன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்திரம் சொந்தமல்ல. apostle is not, should not be belonging for a particular place. முழு உலகத்துக்கு சொந்தம். He belongs to the entire world. நான் கனடா போனேன். I went to Canada. அப்போ இல்ல நான் கனடாவுக்கு சொந்தம் அங்க. I said I belong to Canada also. அங்கே ஒரு சபை வேணும். We ஊழியம் need a ஜெபிச்சு church, we கொண்டிருக்கிறோம். need a ministry there. We are praying for that. சிங்கப்பூர்காரர் சொல்றாரு. So pastor from Singapore எங்களுக்கு said, ஒன்னு வேணும் அப்படினா. we need also one. நீ சீக்கிரம் வாங்கணும் அப்படினு சொல்லி இருக்கறேன். I said you have to buy one. அப்பா pastor அப்படின ஒரு பெருமூச்சு விட்டு காட்டுவார் பார்க்கணும். See, he'll size like this, groans. இல்ல அதெல்லாம் இப்ப நின்னு போச்சு. All that is stopped. இல்ல நாங்க கொடியேற்ற போறோம். No, we are going to lift up a கொடிய banner. தூக்கல. Not we have lifted the banner. எதுங்க எங்க இவங்க எல்லாம் கொடி தூக்குறாங்களா? மலேசியா, அயர்லாந்து, இவங்க ஸ்ரீலங்கா எல்லாமே காட்டிட்டாங்க, தூக்கிட்டாங்க. No, Malaysia, Sri Lanka, Ireland, they lifted up the flag. வாயில காட்டிட்டாரு. சிங்கப்பூர் அப்படினாரு. Singapore, he sang a song the other day. ஆனா அடுத்த வருஷம் இல்ல, எங்களுக்கு ஒரு சொந்த ஃபெய்த் ஹோம் அங்க வந்து. Next year we will have our own faith home in Singapore. அப்படி கேசவன் பிரதர் அப்படியே பென்செட் பிரதர் அப்படி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இந்தியாவா பாஸ்டர்? இதெல்லாம் இந்தியா இல்ல பாஸ்டர். அதெல்லாம் Yes, and brother Nelson, brother, both of them sitting as pastor. This is not இந்தியா இல்ல India. பாஸ்டர், இது சிங்கப்பூர் Pastor, பாஸ்டர். this is not India. This is Singapore. இந்த தேசம் தானே. This is the land. இந்தியாவுக்கு அவர்தான் ஆண்டவர். He is the God for India. நான் கர்த்தர். I am the Lord. சிங்கப்பூருக்கு அவர்தான் ஆண்டவர். He is
is the Lord God for கனடாவுக்கு Singapore. அவர்தான் He is the Lord God for அமெரிக்காவுக்கு Canada. ஆண்டவர். He is the Lord God for முழு America. உலகத்துக்கு அவர் He ஆண்டவர். is the Lord God for the entire world. அவர் கர்த்தர் என்பதை நான் கர்த்தர். He is the Lord. அதனால இன்னைக்கு பாட்டு பாடணும். I am the Lord. கர்த்தர். The Lord. கர்த்தரே தேவன். Lord is the God. அமர்ந்திருந்து பாருங்க. Oh, be still and know. அமர்ந்திருந்து நான் அறிந்து Be கொள்வேன். still and know that I am the Lord. கர்த்தரே தேவன். Lord is the God. அவரே என் ஆண்டவர். He is my God. அவரே என் ரட்சகர். He is my Savior. ஆகையினால் அவர் எனக்கு துணையா இருக்கிறார். Therefore He is my help. நாகாலாந்துக்கு அவர்தான் ஆண்டவர். Oh Lord, I trust and come. ஆ? Pastor, I come from Nagaland. நாகாலாந்துக்கு அவர் ஆண்டவர். He is the Lord God for Nagaland. நாகாலாந்து எல்லா தேசத்துக்கும் For every nation. For எல்லா every state. தேசத்துக்கும். பாஸ் ஆமோஸ் பின்னாடி இருந்து நம்மட ஐயா அண்ணாச்சி விட்டுட்டாரு போல குரோபட்டு. Pastor Amos is sitting behind நான் and staring at பார்த்துட்டேன். me. எல்இடில பார்த்துட்டேன். I saw him from LED. குரோபட்டு இதா யாரு விட்டுருந்தீங்களோ எல்லாம் படிச்சு எல்லா தேசத்துக்கும் நம்முடைய ஆண்டவர். He is the Lord God for all the nations in all the places. கர்த்தர் இந்த கன்வர்ஷனுக்கு பின்பு பெரிய மாறுதலை கர்த்தர் உண்டாக்க போறார். நான் விசுவாசம் I believe that the God is going to make a great change after the convention. அதிசயத்தை காண பண்ணுவார். He will make us to see wonders. உங்க வாழ்க்கையில மாறுதலை காணப்படுவார். He will make you to see changes in your life. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி God விடுவார். will change the circumstances. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். Those who do not have baby, God is going to give them baby. திருமணத்துக்கு ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு திருமண வாழ்க்கையை கர்த்தர் Those who தருவார். are getting ready for marriage, God will get married. வீடு Make the வாசல் marriage. இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசலை கர்த்தர் Those who do not have their ஏற்படுத்துவார். own houses, God is going to build the house தொழில் for செய்ய them. வேண்டும் என்று பிழைக்கிற விரும்புகிறவர்களுக்கு நல்ல தொழிலை கர்த்தர் தந்து கர்த்தர் உங்களை God ஆசீர்வதிப்பார். is going to bless the professions and businesses. சபை இல்லாதவர்களுக்கு நல்ல சபை ஊழியத்தை கர்த்தர் Those தருவார். who do not have the churches, Lord is going to give them the church நான் ministry. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனா இருக்கிறேன் என்று சொல்லலாம். You can say, I am a useless servant of நான் God. எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சிருக்கிறேன் என்று சொல்லலாம். Everyone has rejected me. கர்த்தருடைய விருட்சங்களாக கனி கொடுக்கிற விருட்சங்களாக நல்ல இலைகள் உள்ள விருட்சங்களாக கர்த்தருடைய மாற்றுவார். Lord is going to change you as a fruitful tree with leaves. கடைசியா சொல்லி முடிக்கட்டா? Finally, I'll tell and conclude. எசேக்கியேல் 34 அதிகாரத்துல The வாசிச்சோம். book of Ezekiel 34, 34 அதிகாரம் 34, 24 வசனத்திலிருந்து வாசிச்சு பாத்தீங்கன்னா verses 24. நான் கர்த்தர் I, the Lord. நான் என்ன செய்வேன் என்பதை அந்த இடத்துல 24 வசனத்திலிருந்து வார்த்தை அதுல சொல்லி இருக்குது. Verses 21. கர்த்தராகிய நான் And I, the Lord, அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். be their God. அவர் என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாய் இருப்பார். And my servant David, a prince among them. I, the Lord. கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். I, the Lord, have spoken it. Ezekiel 34:24. நான் அவர்களுக்கு 25 வசனத்தை நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து Verses 25. I will make a covenant of peace with them. துஷ்ட மிருகங்களை இந்த தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். Cause wild beasts to cease from the land. அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். And they will dwell safely in the wilderness and sleep in the woods. அப்படியானால் என்ன அர்த்தம்? What does it mean then? எல்லா சூழ்நிலையிலும் நல்ல அருமையான இளைப்பாறுதலை கர்த்தர் உங்களுக்கு In the midst of தரப்போகிறார். all the circumstances and situation, God will give you a rest. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி I'll make them and the places of all around me a blessing. ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணுவேன். And I will cause showers to come down in the right season. ஆசீர்வாதமான மழை பெய்யும். Showers of blessing. ஏனென்றால் நான் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். Because I, the Lord God, have said it. ஆசீர்வாத மழை பெய்யும். Showers of blessings will come. Showers of blessing. ஆசீர்வாதம் பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும். Showers of blessing will keep எத்தனை பேர் coming. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நம்முடைய கர்த்தர் அதை செய்ய போகிறார். Our Lord God is going to do this. எல்லா ஆண்டவருடைய கர்த்தரை போய் ஒப்பு கொடுப்போமா? Let's submit, surrender ourselves to அந்த the hand of the ஆசீர்வாத Lord. மழையை நமக்கு பொழிந்து With the showers of அவர் blessing, நம்மை ஆசீர்வதித்து He'll bless us. இந்த தேசத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவார். And He'll make us a great blessing, a vessel of blessing இந்த to show தேவன் everyone. என்னைக்குள்ள சதா காலங்கள் நம்முடைய This God is a God forever and evermore. மரண பரியந்த நம்மை நடத்துகிறார். He shall lead us till the end. நாம் நித்தியத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டோம். Until He takes us to the நம்மை eternity. கைவிடாது கொண்டு போய் சேர்ப்பார். He will not forsake us and take us to the இந்த eternity. தேவன் என்றென்றும் உள்ள சதா நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நாதி தேவனும் நடைகளவி அவர் நித்தியமுயம் கருணாதாரமே. அநாதி தேவனும் நடைகளவி அவர்
நடத்திடுதே தூய தேவ அருளால் நித்திய மகிழ்ச்சி தலை பின்னாடி கொண்டு போ, பின்னாடி போ. சின்ன பிள்ளைகளை பின்னாடி கொண்டு போய் உட்காரு. பின்னாடி போ, இல்ல திரும்ப உட்காரு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயலும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். Everyone clap your hands and sing. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயலும் ஆதாரமே அநாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புயலும் ஆதாரமே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது நடத்திடுவார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை